உங்க சேலரி எவ்வளவுன்னு முக்கியம் இல்லைங்க. மந்த் எண்ட்ல உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குங்கிறது தான் முக்கியமே. 1ஆம் தேதி ரிச் ஃபீலா இருக்கும், நம்ம தான் தாராள பிரபு வந்ததெல்லாம் செலவு பண்ணிட்டு இருப்போம். 15ஆம் தேதி நார்மல் ஆயிருவோம், இதை வச்சு தாண்டா மந்த் ஓட்டணும் அப்படின்ட்டு. 25ஆம் தேதி ஸ்ட்ரகிள் ஆயிரும், அடுத்த மாசத்துக்கு கொடுக்கறதுக்கு எவன்ட்டையாவது ரெடி பண்ணாமேன்னு தோன்ற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிரும். இதுதான் நம்ம சைக்கிள். நம்ம கஷ்டப்படுறோம், சேலரி வருது, ஆனா காசு தங்கல. உங்க ப்ராப்ளம் சேலரி கம்மி இல்ல, உங்க சிஸ்டம் தான் வீக்கா இருக்கு. நீங்க ஏர்ன் பண்ண கத்துக்கிட்டீங்க, ஆனா சேவ் பண்ண கத்துக்கல. நெக்ஸ்ட் டைம் சேலரி வந்தா ஸ்பெண்ட் பண்ணிட்டு சேவ் பண்றது நிறுத்திக்கோங்க, சேவ் பண்ணிட்டு ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரிச் ஆகணும்னா அதிகமா சம்பாதிக்கணும்ன்ற அர்த்தமே இல்ல, கரெக்டா சேவ் பண்ண தெரிஞ்சா போதும். உங்க கஷ்டம் எனக்கு புரியுது, அங்க எல்லா கமிட்மெண்ட்ல இருப்பீங்க. பட் 20% சேவ் பண்ணுங்க, 80% ஸ்பெண்ட் பண்ணுங்க. எப்படி எல்லாம் 25ஆம் தேதிக்கு மேல எவன்ட்டையாவது கடன் வாங்கி அடுத்த கமிட்மெண்ட் முடிக்கலாம்னு யோசிக்கிறேன். நீங்க நம்ம திறமையை யூஸ் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு யோசிச்சீங்க அப்படின்னா உங்க லைஃபே சேஞ்ச் ஆயிடும். யூ பிகம் an entrepreneur. ஒரு நாள் நீ ஃப்ரீ ஆகலாம், ஆனா இன்னைக்கு நீ டிசிஷன் எடுத்தா மட்டும்தான். See you again.